அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். தமிழ் வாசக பரப்பில் நன்கு அறியப்பட்ட நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான படைப்பாளர்களுள் ஒருவராய் விளங்கும் மிகச்சிறந்த எழுத்தாளர், கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற, சாகித்ய அகாடமி விருது பெற்ற, கீரா என்று நாம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற திரு கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய 2 சிறுகதைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கீரா கதைகள்ல பொதுவாகவே பகடி நிறைந்ததா இருக்கும். இந்த கிண்டல் செய்வாங்க இல்லையா, கேலி கிண்டல் செய்யற மாதிரி இருக்கும், நகைச்சுவை நிறைந்ததா இருக்கும். அவருடைய புத்தகங்கள் படிக்கும் போது ஒரு கிராமத்துக்குள்ள போய் அந்த எளிய மனிதர்களோட வாழ்ந்து வெளியே வந்த மாதிரி ஒரு உணர்வை தரும். அவர் கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையில ஒண்ணு புறப்பாடு. இந்த கதையில பாத்தீங்கன்னா, இந்த கதையை படிக்கும் போதே இந்த எம்டன் மகன் ஒரு படம் வந்ததுல அதுல வர சில காட்சிகள் நம்ம நினைவுக்கு வரும். இந்த கதை ஒரு கிராமமே ஒரு சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு கதை. அன்னாரப்ப கவுண்டர் இவர் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷர், வசதியிலையும் பெரியவர், வயசுலயும் பெரியவர். இவர் மிகச்சிறந்த உழைப்பாளி, நல்லா உழைச்சு அவர் கூட இருந்த 2 மனைவிகள், அவருடைய மகன் மகள்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவருடைய பேரன் பேத்திகளுக்கே பல்லு விழுந்து போச்சு, நர வந்துடுச்சு. அப்பனா பாத்துக்கோங்க அவருக்கு எவ்வளவு வயசு அதிகமா இருக்கும் அப்படின்னு. அந்த அன்னாரப்ப கவுண்டர் ஒரு நாள் ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவரு சாக போறாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க பண்டிதர் அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பௌர்ணமியை தாண்டி இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பொதுவாகவே அந்த பண்டிதன் அப்படி சொன்னாவே ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் பின்னாடியோ அங்க இருக்கவங்க அவங்க யாரு அப்படி சொல்றாங்களோ அப்படி இறந்துருவாங்க. ஆனா அது பண்டிதன் சொன்ன வாக்கு இந்த அன்னாரப்ப கவுண்டர் கிட்ட பலிக்கல. எல்லாரும் இவர் இறந்து போவாங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவரை கட்டில இருந்து கீழே போட்டிருக்காங்க. பொதுவாகவே அந்த கிராமத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, கட்டில இறந்து போயிட்டா அந்த கட்டில சுத்தியே அவங்களுடைய ஆவி சொத்துன்னு சொல்லியும், இல்ல அந்த ஏற்கனவே இருக்கிற வயசாளிகள் யாரும் அதுல படுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கறதுனாலையும் கட்டில இருந்து பொதுவா கீழே இறக்கி வச்சிருவாங்க. அது மாதிரி அன்னாரப்ப கொண்டு கீழே பாய் விரிச்சு படுக்க வச்சிடுறாங்க. ஆனா அவர் இறக்க போறாருன்னு பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு, யாருப்பா என்னை கீழே போட்டது அப்படின்னு சொல்லி கட்டில் மேல ஏறி உட்காந்துக்குவாரு, திருப்பி படுத்துக்குவாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு திரும்பியும் ரொம்ப உடம்பு முடியாம போகுது. இந்த முறை கண்டிப்பா அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களும் சுற்றமும் காத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க காத்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப பேரன் பேத்திங்கெல்லாம் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு. இப்படி ஒருத்தர் இழுத்துட்டே இருந்தா நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் பண்ண முடியாது, அதனால இவர் போய் சேர்ந்துட்டா பரவாயில்லன்னு எதிர்பார்க்கறாங்க. இப்படி மரண படுக்கையில இருந்த அன்னாரப்ப கவுண்டருக்கு இழுத்துட்டே போச்சு. அவர் இன்னைக்கு நாளைக்கு இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வைத்தியரும் பார்த்து சொல்லிட்டாரு இவரு கூடிய சீக்கிரம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது என்னைக்குன்னு தெரியல, நாட்கள் தான் கடந்து போயிட்டே இருந்தது தவிர அவரு நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான்னா ஒரு மயக்கத்துல இருக்காரு, உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, ஆனா அவரு இறந்து போல. சரி, இப்ப என்ன பண்ணா இவர் சீக்கிரம் சாவாருன்னு சுத்தமா எல்லாரும் உட்காந்து கூட்டமா பிளான் பண்றாங்க. முதல்ல இவர் என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அங்க இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, இவருக்கு இந்த பஞ்சு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சு பால்னா பஞ்சை பால்ல நினைச்சு அந்த தொண்டைக்குழியில விட்டா அவர் சீக்கிரமே இறந்து போயிடுவாரு அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு. சரி, என்ன பேர பேத்திலாம் சரி எந்த பால்ல வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் ஆட்டுப்பால்ல வைங்க, இன்னொருத்தர் மாட்டுப்பால்ல வைங்கன்றாரு. அப்போ ஒரு பெரிய ஆட்டுப்பாலும் மாட்டுப்பாலும் சாப்பிட்டு அவர் தெரிஞ்சு வந்துட போறாரு, பேசாம எருமை பால்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, எருமை யமன் எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி எருமை பால்லே வைக்கலாம், பஞ்சை நினைச்சு பால்ல ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பேரன் பேச்சிங்கெல்லாம் அந்த பஞ்சை பால்ல நினைச்சு அவருக்கு தொண்டையில விடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இறந்து போயிடுவாருன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா முன்னாடிக்கு இப்ப ரொம்ப தெளிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஷாக் ஆகி உட்காந்துடுறாங்க. இப்போ அந்த முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்த முயற்சியில இறங்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, சரி இவரை கொண்டு போய், அப்போ ஒரு தை மாசம் ரொம்ப குளிர், நடு ராத்திரில 12 மணிக்கு கொண்டு போய் இவரு தலையில தண்ணி ஊத்தி பார்க்கலாம் தொடர்ச்சியா, அப்ப கூட சில பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு அந்த முடிவுக்கு வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் அவருக்கு தேவையான இந்த இறந்துட்டாங்கன்னா என்னென்ன செய்யணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த வெள்ளி நாணயம், அந்த வெள்ளி நாணயம் குலம் சார்ந்து அதை வச்சிருப்பாங்க. ரொம்ப பணக்காரங்களாம் அது வச்சிருப்பாங்க. அது போகும்போது நம்ம அந்த ₹1 காயின் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல வெள்ளி நாணயம் ஒட்டுற பழக்கம். அதெல்லாம் விளக்கி அவங்க வீட்டு பெண்கள்லாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆண்கள்லாம் அவரை கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்துறாங்க. ஒண்ணா இறைச்சி ஊத்தும் போது அந்த கேப் விட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீங்க மொத்தமா இறைச்சி வச்சுட்டு கடை கடை கடக்கடன்னு ஊத்துங்க,
அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் சரின்னு கடகடன்னு ஊத்துறாங்க. ஊத்துறவங்களுக்கு தான் ரொம்ப குளிர் எடுத்து இதாச்சே தவிர அன்னாரப்ப கவுண்டர் அப்படிதான் இருந்தார். சரி, அவர் கூட்டு வந்து ஒரு அந்த கட்டில போட்டு கீழே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு திருப்பி கீழே இறக்கி வச்சிடுறாங்க. இப்ப அன்னாரப்ப கவுண்டர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்காரு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு. ஆனா வந்து அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் உயிர் போகவில்லை. அப்ப வந்து அவருடைய நண்பர் ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. அவரும் ரொம்ப தொண்டு கிழவர். இவரை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு என்ன சொல்றாரு, இந்த அன்னாரப்பனுக்கு வந்து அவருடைய நஞ்சி நிலம் ஒண்ணு இருக்கு, அங்க இருந்து நீங்க மண் எடுத்துட்டு வந்து, அவங்க பையனை சொல்றாரு, அவங்க பேரனை சொல்றாரு, நீங்க போய் அந்த இங்க தான் போகணும், நீங்க போய் எடுத்துட்டு வந்து மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த தண்ணியில, இந்த ஊர் தண்ணியில கரைச்சு அவர் வாயில விடுங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிலம் அது. அதோட கூட ஒரு தொடர்பு இருக்கலாம், அவருக்கு உயிருக்கும் அந்த நிலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம், அதனால அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க எல்லாரும் போய் அந்த அந்த பையன் போய் அவர் மண் எடுத்து கரைச்சு வந்து தொண்டைக்குழியில ஊத்துறாங்க. ஊத்திட்டு எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மண்ணாலேயோ இல்ல வந்து ஏதோ ஒரு தற்செயலாகவோ அன்னாரப்பருடைய உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ரொம்ப வயசாளிகள் இறந்தாவே அது வந்து கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் ஒரு துக்கப்பட்டு அழுக மாட்டாங்க. அந்த உயிர் வந்து எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு, இனிமே அது போகக்கூடிய நேரத்துல தான் போயிருக்குன்னு சொல்லி அதை சந்தோஷமாவே கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இந்த அன்னாரப்பருக்கு வந்து ரொம்ப விமர்சையா அந்த உரிமை மேளம் வச்சு, பறை வச்சு, அந்த உப்பு சொல்லி பொய்க்கால் குதிரையில ஆடுவாங்க. உப்பு சொல்றதுங்கிறது அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி பொய்க்கால் குதிரை வந்து ஆடுவாங்க. வந்து அந்த மாதிரி நிறைய ரொம்ப பிரமாதமா அவருடைய இறப்பு விழா வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படியாக கோலாகலமாக அவருடைய இறப்பு கொண்டாடப்பட்டதுன்னு எழுதியிருப்பாரு கீரா. கடைசியில எல்லாம் அலங்காரம் பண்ணி அவரை உட்கார வச்சு, அன்னாரப்பரோட பாடியை உட்கார வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து போற பாதை வந்து மேடு பள்ளமா இருக்கு. அப்போ வந்து அந்த வண்டி வந்து குலுங்குது. குலுங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அன்னாரப்பருடைய தலை வந்து இப்படி இப்படி ஆடுதான். அது என்ன சொல்லுதுன்னா, நான் போகமாட்டேன், என்னைய வந்து இதுக்கு கல்லறைக்கு கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்ற மாதிரி அந்த தலை ஆடுறதா அந்த கதையை முடிச்சிருப்பாரு. இந்த கதையை படிச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்றதை விட இந்த கதையை நீங்க படிக்கும்போது அவ்வளோ கிண்டலா, ஒரு ஒரு இறப்பை வந்து இப்படி ஒரு பகடி சொல்லி கொண்டாட முடியுமா அப்படிங்கறது வந்து இந்த கதை படிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவசியம் இந்த கதையை எல்லாரும் படிச்சு பாருங்க. அடுத்து கீரா எழுதின இன்னொரு கதை வந்து கருவேப்பிலைகள். இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த கதையை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரையும் அந்த கதையை யோசிக்கும் போது அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பொருத்தமான தலைப்பு அவர் வச்சிருக்காருன்னு தோணுச்சு. இந்த கதையில 2 பேர் வராங்க, ஒரு தாத்தா ஒரு பாட்டி. அவங்க பேரு வந்து இந்த கதைப்படி பப்பு தாத்தா பப்பு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்க இருக்கவங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு கூலி வேலை செய்யறதுக்காக வராங்க. அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த தாத்தா வந்து எந்த விசேஷங்களுக்கு போனாலும், இறப்புக்கு போனாலும் பருப்பு கறியை வந்து ரொம்ப விரும்பி கேட்டு திரும்ப திரும்ப வைங்கன்னு சொல்லி சாப்பிடுவாராம். அதுல இருந்து அவருக்கு வந்து பப்பு தாத்தா அப்படின்னு வந்தது. அவங்க ஒய்ஃப்னால அவங்க பேரு பப்பு பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப உழைப்பாளிகள். இந்த கிராமத்துக்கு வந்து கடுமையான வேலைகள் நிறைய செய்யறாங்க, கூலி வேலைகள். பருத்தி பறிக்கிறாங்க, வயல் வேலைகள் செய்யறாங்க, அப்புறம் மாடுகள்ல வந்து தொழுவத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க, அதுக்கு வேண்டிய தண்ணி உணவு எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி என்னென்ன வேலை கிடைக்குதோ அந்தந்த வேலையை செஞ்சு அந்த கூலியை வாங்கி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவங்களுக்காக செஞ்ச ஒரு உருப்படியான விஷயம்னு பார்த்தா, அந்த ஊருக்கு மத்தியில அவங்களுக்காக ஒரு மண் வீடு கட்டிக்கிறாங்க. அந்த வீடு அவங்கதான் கட்டுறாங்க. அதை கட்டுறதை பத்தி ரொம்ப அழகா கீரா சொல்லியிருப்பாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற மண்ணுல ஊத்தி அந்த மண்ணை 2 பேரும் மாறி மாறி மிதிச்சு அதை எடுத்து கொஞ்சம் உருண்டையா உருட்டி கொடுப்பாங்க அந்த பாட்டி. அந்த தாத்தா கொண்டு போய் அதுல சுவர் கட்டினாராம். சுவர் எழும்பினதுக்கு அப்புறம் கூரை ஓலைகள்லாம் எடுத்துட்டு வந்து கூரைய மேல வேயறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஜன்னல் வைக்கலையாம். ஏன்னா நாள் முழுக்க அவங்க வந்து வெளியில வெயிலையும் மழையிலையும் இருந்துட்டு தான் வராங்க. நைட்டு வந்து ஒரு கூடடைகிற மாதிரியான ஒரு வீடு இருந்தா போதும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஜன்னல் வைக்கல. அதோட கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் பலகைகள் அந்த காலத்துல அதுலதான் வந்து இந்த கதவு வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்குன்னு எளிமையா ஒரு வீடு அவங்களே கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த தாத்தா என்ன பண்றாரா, ஒரு சந்தனத்துல குழைச்சிட்டு அதுல வந்து 2 பேரும் அவங்க கைய வச்சு அந்த கையை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த கதவுல வைக்கிறாங்க, அந்த வீட்டோட கதவுல. அது கொஞ்ச நேரம் ஆனோடனே உலர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ரேகைகளோட அந்த கை இன்னும் நல்லா தெரியுதான். அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொல்றாரு கீரா. அந்த வீடெல்லாம் கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா தான் வாழ்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது.
அதுல அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய மேடு பள்ளங்கள். ஒரு தடவை நல்லா கூலி கிடைக்குது, ஒரு தடவை கூலியே இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு தடவை அமோக மகசூல் வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விளையுது இல்லையா தானியங்கள், அதுல அந்த கம்பு தானியத்துல ராமப்பயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா. அந்த கம்போட அந்த சிறகு மாதிரி இருக்கும். அந்த இதுல வந்து ஒரு ஒயிட்டா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு மாதிரி தெரியுமா. அப்படி தெரிஞ்சா அந்த வருஷத்தோட மகசூல் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த முதலாளியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ராமப்பயிறு, அது ஒரு கிராமத்து பாஷையில நாமப்பயிரின்னு சொல்லுவாங்க போல. அந்த ராமப்பயிரை வச்சு அந்த முதலாளியை வர சொல்லி ஒரு பக்கத்துல வச்சு எல்லாரும் கூடி நின்று கொலவை போடுவாங்களாம். போட்டு அதுக்கு ஒரு தனி கூலி வாங்கிக்குவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க நல்லா மகசூல் வரும்போது நல்ல கூலி நல்லா வருது. அப்புறம் வந்து இந்த பறவை பருத்தி அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. இந்த பருத்தி காடுகள்ல அந்த பருத்தி சீசன் முடியிறப்ப, அந்த பருத்தி வெடிப்பு குறையறப்போ கடைசி நாள் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அப்படியே ஓப்பனா விட்டுருவாங்களா எல்லா தோட்டங்கள்லயும். அந்த பருத்தி எந்தெந்த தோட்டங்களுக்கும் அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் யாரு வேணாலும், அந்த ஊர் மக்கள் யாரு வேணாலும் அந்த கடைசி நாள் அந்த வெடிப்பு முடிகிற நேரத்துல இருக்கிற பருத்தியை வந்து யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பறிச்சுட்டு போகலாமா, யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரி. அப்போ அந்த வாழ்க்கையை படிக்கும்போது முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, நமக்காக மட்டும் இல்ல, அந்த முதலாளிகள் நமக்கானத மட்டும் இந்த வாழ்க்கையில நமக்கானதாக மட்டும் இந்த மகசூல் இல்லை, எல்லாருக்குமானது அப்படிங்கிற ஒரு பொது உடைமை வந்து இருந்திருக்கு அந்த கிராமத்துல. அதனால இந்த கூலி வேலை பாக்குறவங்க எல்லாம் போய் அந்த பருத்தி பறிச்சுட்டு வராங்க. பறவை பருத்தின்னு அதுக்கு பேர். பறவை பருத்தியை பறிச்சுட்டு வராங்க. அந்த பப்பு பாட்டி வந்து நிறைய பறிச்சிடுறாங்க. அந்த ஒரு நாள்ல ஒரு 2.5 கிலோ கிட்ட பறிச்சிடுறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா அதை போய் போட்டுட்டு கடையில கொண்டு போய் அதை போட்டுட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு புடவையும் அவங்க கணவருக்கு ஒரு வேஷ்டியும் வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி சில நாட்கள் இந்த மழை காலம் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ரொம்ப மழை பெஞ்சு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, ஒரு வேலையும் இல்லை. ஏற்கனவே சேர்த்து வச்சதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் சாப்பாடு இல்லாம ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு படுத்துக்குவாங்க. ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கும் போது பசியும் தெரியாது, அதோட வலியும் தெரியாது. வயிறு வலிக்கும் இல்லையா பசியில, அதுவும் தெரியாம அதையும் ஒரு சந்தோஷமான விஷயமாவே ஏத்துக்கிட்டு அந்த தாத்தா பாட்டி வந்து காலத்தை கழிப்பாங்க. மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் உடம்பு வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஏன்னா அந்த உடம்பு வந்து நிறைய வியாதிகள்லாம் வந்து கொஞ்சம் களைப்பா இருக்கிற டைம்ல திருப்பியும் இந்த தை மாதம்ல வந்து வேலைகள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஆனா இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கால் நகம் முளைச்ச உடனேயே இவங்கெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். அது ரொம்ப சிறிய வயசுல இருந்தே மேழை பிடிச்சு விவசாய வேலை செய்தவங்க. அதனால அவங்களுக்கு ரொம்பலாம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. திருப்பியும் இறங்கி போய் எல்லாரும் வேலை செய்யறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து வயசாகிக்கிட்டே போகுது. மேழை பிடிச்ச கை வந்து இப்ப நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தேஞ்சு போன அந்த பவர் குறைஞ்ச பேட்டரி மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவங்களை பத்தி சொல்கிற அந்த விவரணைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தாத்தா பாட்டி வயசாக ஆக அவங்க மேல அந்த முகத்துல வந்து கோடுகள் விழுகுதான். அது எப்படி இருக்குன்னா, அந்த சிலந்தி வலை இருக்கு இல்லையா, அதோட நிழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க முகத்துல கோடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி இந்த 2 பேருமே ரொம்ப காய்ந்த செருகாயிட்டாங்க, உலர் பழங்கள் ஆயிட்டாங்க. உலர் பழங்கள் எப்படி ட்ரையா அந்த மாதிரி இருக்குமோ அவங்க ஸ்கின் அவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கீரா. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு ஜீவனத்தை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வயசாகி எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேத்திக்கிறாங்க. நான் ஒன்றும் உனக்கு பெருசா பண்ணல, நானும் உனக்கு பெருசா இந்த சுகத்தையும் கொடுக்கல, நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் அப்படிலாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி காலம் தள்ளும் போது சுத்தமா அவங்களால வெளியில போகவே முடியல, ரொம்ப மூப்பு வந்துடுது. அப்ப வந்து அந்த அந்த ஊர்ல வந்து அந்த அவங்க கட்டின அந்த வீடு இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு காத்து மழையில கரைஞ்சு போயிடுது, இடிஞ்சு விழுந்து கரைஞ்சு போயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கல் மண்டபம் அந்த ஊர்ல இருக்கும், அந்த மண்டபத்துல போய் தான் 2 பேரும் தங்குவாங்க. ஊருக்குள்ள வந்து தாத்தா மட்டும்தான் வருவார். ஏன்னா பாட்டியோட துணி எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவங்க அதோட வரக்கூடாது, என்ன இருந்தாலும் வயசானாலும் அவங்களும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு எழுதியிருப்பாரு கீரா. அவங்களால வர முடியாது. தாத்தா மட்டும் ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஏதாவது ஒரு இழவு வீடுகள்ல போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கிறதே அங்க அந்த பரங்கிக்காய் குழம்பு வச்சு நல்லா காரமா அந்த பரிமாறுவாங்க இறப்பு வீடுகள்ல. அதை சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசையா இருந்ததுதான். இந்த மாதிரி 2 பேரும் ஜீவனத்தை தள்ளும்போது அங்க ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்குவாங்களாம், யார் யாரோ சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் இறந்து போறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு ஏன் கடவுள் இன்னும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஊரே அவங்களுடைய சாவை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குமா. அப்ப இந்த கதையை எப்படி அவர் முடிச்சிருப்பாருன்னா, அந்த வங்கிழடுகள் 2 பேருமே வந்து அந்த கல் மண்டபத்திலே இருக்காங்க. ஒரு நாள் வந்து இரவாயிடுது, எல்லார் வீட்லயும் விளக்கேத்துறாங்க. அந்த கல் மண்டபம் மட்டும் இருள்லயே இருக்கு. அந்த இருள்ல தலையாட்டிக்கிட்டே ஒரு உருவம் வந்து குச்சியை பிடிச்சிட்டு நடந்து போகுது. அது யாருன்னா அந்த பப்பு தாத்தா. அவர் கையில இருக்கிறது என்னன்னா மண் சட்டி.
இப்படி சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு கீரா. இந்த 2 கதைகளுமே நான் சொன்ன அந்த புறப்பாடு, கறிவேப்பிலைகள் 2 கதைகளையுமே பார்க்கும்போது இரண்டுமே ஒரு இறப்பை எதிர்நோக்கி இருக்கு. முதல் கதையில புறப்பாடுல ஒரு இறப்பை ஒரு கிராமமே எதிர்நோக்கி இருக்கு. 2வது கதையிலையும் ஒரு இறப்பை ஒரு கிராமமே எதிர்நோக்கி இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, அது ஒரு கல்யாண சாவா இருக்கு, இது ஒரு கொடுமையான சாவு, அதுவும் நிகழாமல் அதெல்லாம் ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படி பல கதைகள் மனசை தொடக்கூடிய பல கதைகள் கீரா எழுதினது இந்த புத்தகத்துல நீங்க படிக்கலாம். கி ராஜநாராயண் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் இதை வெளியிட்டு இருக்காங்க. இது இல்லாம அவருடைய நிறைய தொகுப்புகள், தனி சிறுகதைகளும் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.